ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம், குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம். இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை, சுபமான விஷயங்களை, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனும் இணையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளில வர்றதுக்கான, பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி, பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல, இல்லை இடத்தினால கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் இடத்த வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்தேன், அது திருப்பி வரல. இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 35 நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில், அதாவது குரு பார்வையில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்களக்காரகன் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்ய போகுது, என்னென்ன சுபமான விஷயங்களை செய்ய போகுது, என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்க போகுதுன்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா, எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும், சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றத்துக்கான சூழ்நிலையும் வரும். அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது, பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு 8ஆம் இடத்துல இருக்கார், உங்கள் ராசியாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த குருவுடைய பார்வை செவ்வாழ விழுறதுனால இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு நெகட்டிவான பலனை தான் கொடுக்க போகுது. அடுத்த ஒரு 35 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சார் அப்போ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சார், எதாவது பாசிட்டிவாக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் சொல்ல போகிறோம். நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் தப்பு நடக்கும்ன்றதை சொல்ல போகிறோம். அப்போ அந்த தப்பை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டிங்கனாவே அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும். அப்போ என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவ், இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நேரம். சண்டை சச்சரவு எங்கே வரும் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வரும். வேலையில் ஒரு கலகம் ஏற்படும், வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும். சார் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, அப்போ அதிகமாகக்கூடிய நேரம். அப்போ வேலையில் ஏதோ ஒரு தொந்தரவு உங்களை வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்க, அதில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் பாலிடிக்ஸில் மாட்டிக்காதீங்க. இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அதை பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத இல்லை சார் நான் ரொம்ப நேர்மையான ஆள், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் அப்படி கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னா அதனால் பாதிப்புகள் வரும், அதனால் வேலை இழப்புகள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அடுத்த 35 நாட்கள் தள்ளி போடுங்க. அதனால் பாதிப்பு தான் தவிர நன்மை கிடையாது. வேறு வேலை இந்த நேரத்தில் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும், செலவை கொடுக்கும், அதில் பெரிய லாபத்தை கொடுக்காது. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை இல்லாதவர்கள் நீங்கள் முயற்சி செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனாலுமே வேலைக்கு சேர்றத நீங்கள் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி மேலே வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் நிறைய தேடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான ரிசல்ட்ஸ் வரும்.
நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்க. இல்லை இன்டர்வியூ கூப்பிட்டா தேவையில்லாத கேள்விகள் கேட்டு உங்களை சில நேரத்தில் நோகடிப்பாங்க. இல்லை எல்லாம் ஓகே, உங்களுக்கு வந்து ஓவர் குவாலிஃபைடு, நாங்கள் அவ்வளோலாம் எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இல்லை தேவையில்லாமல் உங்களை வந்து ஹோல்டே வச்சு நீங்கள் கூப்பிட்டு கேட்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட் வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக கவலைப்படாமல், ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்னா அதெல்லாம் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். எப்படி அவங்க கூப்பிடாமல் இருப்பாங்க, எப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நியாயம் பேசக்கூடியவங்க. அப்போ என்ன ஆகுனா தேவையில்லாத மன உளைச்சல் வரும். அதனால் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருக்கிறது நல்லது. அதே போல் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 35 நாட்கள் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் கொஞ்சம் செலவு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய நேரம். சார் ஏற்கனவே கடன் பிரச்சனை அப்படி தான் சார் போயிட்டுருக்கு, நஷ்டத்தில் தான் சார் போயிட்டுருக்குன்னா இன்னும் கவனமாக இருக்கணும். இந்த 35 நாட்கள் நீங்கள் புதுசாக யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, புதுசாக கடன் வாங்கக்கூடாது. அதே போல் நீங்கள் சப்ளை பண்ணக்கூடிய பொருளில் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு அந்த கஸ்டமரே போயிடலாம், இல்லை அந்த பணம் வராமல் போயிடலாம் அந்த டிரான்சாக்ஷனில். இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வீட்டில் வரும். அது குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை மனைவி கணவன் கூட இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. முக்கியமாக குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு அவமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக ஒரு சண்டை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக கையாடினீங்கன்னா பிரச்சனைகள் வராது. ஏற்கனவே விருச்சிக ராசி அப்படின்னா பயங்கர ஷார்ட் டெம்பர்ட் பர்சனாக இருப்பீங்க. தேவையில்லாத சண்டை, சின்ன சண்டையே பெருசாக ஆகக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பது. அப்போ என்ன ஆகுனா, இந்த சின்ன சண்டை, குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சண்டை, அது குடும்பத்தில் இருக்கலாம், அண்ணன் குழந்தை, தம்பி குழந்தை, அக்கா குழந்தை, அவங்க மூலிமா ஏதாவது உங்கள் பசங்க கூட சண்டை வந்து அந்த சண்டை பெருசாகி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சார் இதில் பாசிட்டிவே இல்லையா சார்னா பாசிட்டிவ் இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு பாசிட்டிவ் உண்டு. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, அதில் பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய நேரம். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான முயற்சிகள் செய்யலாம். இப்போ வெளியூரில் போய் பிஸ்னஸ் எடுக்கக்கூடிய நேரம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு ஊரில் போய் ஏதாவது பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ண முடியுமா, வேறு ஊரில் யாராவது சந்தித்தா பிஸ்னஸ் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம். வெளியூரில் ஏதாவது வேலை பார்க்க முடியுமா, வெளியூரில் போய் ஏதாவது வேலை தேட முடியுமா அப்படிலாம் யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க முடியுமா, அதற்கான முயற்சிகளை செய்வதற்கான தருணமாக இருக்குது. அந்த முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது செய்து கொள்வது நல்லது. இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வெளிநாட்டில் அப்படின்னா வேறு ஏதாவது அங்கேயே வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரி, சார் இந்தியா வந்தெல்லாம் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த மாதிரி நினைக்காதீங்க. அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஏதாவது வேலை தேட முடியுமான்னு நினைங்க. அதே மாதிரி அங்கே உங்கள் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை உண்டு. அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வரதுக்கான வெளிநாட்டிலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டிலே உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் செலவுகள் வரும். அதேபோல் அந்த வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் ஏதாவது அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்ணுங்கள். எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக வரும். ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அது ரொம்ப மனசு வலியை கொடுக்கும். ஐயோ என் பையன் இப்படி பண்ணிட்டானே, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களேன்ற யோசனைகள் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பெருசாக படுத்தாதீங்க. அவங்கள போட்டு தப்பாக பேசாதீங்க. நீ எடுத்த முடிவு தப்பு, நீ செய்கிறது தப்புன்னு கண்டிச்சிங்கன்னா அவங்க உங்களை மீறிட்டு சில விஷயங்கள் செய்வாங்க. அதனால் பாதிப்புகள் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பதற்கு அடுத்த 35 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் நெகட்டிவான பலனை தான் கொடுக்க போகுது. கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக பணம், உடல் சார்ந்த விஷயங்களை, மனம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெடாதீங்க, சண்டை போடாதீங்க. அதேமாதிரி உடல் பாதிப்பு இருக்குன்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கங்க. டாக்டரை ஒரு தடவை 2 தடவை பார்த்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி விஷயங்களில் பாதிப்புகள் வரதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரமாக இந்த குரு மங்கள யோகம் விருச்சிக ராசி என்பதற்கு செயல்பட போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது
நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்க தான் போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள். ஒரு கோச்சாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள். இப்போ உங்கள் ஜாதகத்திலே குரு மங்களக்காரனோட இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும், அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய தசாபுத்தி முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அதில் தசாபுத்தியில் கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை, கேது தசை, சனி தசை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு சுக்கிர தசையே பிரச்சனையை கொடுக்கும். புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். இதில் பலன்கள் இருக்காது. ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்கறது, அதே மாதிரி இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே போல் வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது, இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரோம். பிரசன்னங்களில் சோழி பிரசனம், ஜாமுக்கோல் பிரசனம், ஒரு கர்மா ஜாதகத்தில் ஒரே கடன் இருக்குது, வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது, ஏதாவது தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துகிட்டே இருக்குது, அதேமாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம், சோழி பிரசனங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.